என்ன திவ்யா உங்களுக்கு இந்த நிலைமையா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த என்ன பார்த்தோம்னா எஃப்ஜே தூங்கி இருப்பாரு. அதுக்கு பிக் பாஸ் நாய் குலைக்கிற சவுண்ட ப்ளே பண்ணி விட்டு அதுக்கு வந்த கெஸ்ட்ல திவ்யா நல்லா வசம் வாங்கிருப்பாங்க. வந்த கெஸ்ட் சொல்லுவாங்க ஒரே சத்தமா இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க ஸ்டாஃப் எல்லாம் ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்காங்க, யாருக்கு எந்த வேலை கொடுக்கணும்னே சொல்லலையே அப்படின்ற மாதிரி திவ்யாட்ட கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா மேனேஜர்னா என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாஃபை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், வந்த கெஸ்ட் எப்படி கவனிக்கணும்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு வந்த கெஸ்ட் போய் சில பேர் அவங்க லெவலுக்கு என்னால இறங்கி பேச முடியல அப்படின்ற மாதிரி புலம்பி இருப்பாங்க. கெஸ்ட் சொல்லுவாங்க யார் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க, எங்களுக்கு தேவை சர்வீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே மேடம் டென்ஷன் ஆகி வெளியே வந்து கத்திக்கிருப்பாங்க எல்லாத்திட்டையும். எல்லாரோட எடுத்து வாங்க சொன்னேன். உங்களோட அசிஸ்டன்ட்ஸ் எங்க கூப்பிடுங்க. 5 மினிட்ஸ் டைம் தர, குளிக்காம போங்க. அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுல இடையில துஷார் வேற தன்னால துஷார் எதுவுமே பண்ணாதனால இப்ப ஏதோ பண்ண போறான்னு பார்த்தா 2 நாளா குளிக்கல, இதுக்கு மேல என்னால குளிக்காம இருக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு பெர்மிஷன் கேட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாப்ல. பிக் பாஸ் சொல்லுவாரு வந்த கெஸ்ட் சொன்ன ஃபீட்பேக்ல சில முரண்பாடுகள் இருக்கு, அதனால மேனேஜர் இல்லனா அசிஸ்டன்ட் மேனேஜரை மாத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு ஸ்டாஃப் எல்லாம் கேட்பாங்க யாரை மாத்தினா நல்லா இருக்குன்ற மாதிரி. அதிகமா பார்வதி பேர் வரும்னு நினைச்சேன். ஸ்டாஃப்ஸ ஒழுங்கா ஹேண்டில் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு பதிலா விக்கல்ஸ் விக்ரம மேனேஜரா மாத்திட்டாங்க. கடைசியா ஒன்னு சொல்லணும், வியானா நீ கியூட்னு ஒன்னு பண்ற பாத்தியா, அதை மட்டும் விட்டா நீ தான் டைட்டில் வின்னரு. V for Viana. So Viana's one to them. கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல